ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா ரீசெண்டா டிமார்ட்ல இந்த 2 மினி ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா இது மீடியம் சைஸ், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு 39 rupees கிடைச்சிச்சு. ஜஸ்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு. இப்போ சீல் ஓபன் பண்ணா அதை இங்க பாருங்களேன், இந்த மாதிரி சின்னதா கியூட்டா ஒன்று இருக்கு. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு, பெருசா இருக்கு. சோ இந்த மாதிரி 2 வந்திருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது என்ன பெருசா இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கிச்சன்ல இருக்க வேண்டிய பொருள். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இது மேக்சிமம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டால்ஸ் எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ இதை நம்ம கேப்பை கழட்டிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சில்லி பிளேக்ஸோ அல்லது இந்த மாதிரி நிறைய இதுவோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா சில்லி பிளேக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சில்லி பிளேக்ஸ் பாத்தீங்கன்னா லூஸ்ல கூட கிடைக்குது, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த தால் ஐட்டம்ஸ் எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சோ இப்ப இதை நான் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஏர் கண்டெய்னர் மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நம்ம வந்து மல்டிபர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல சில்லி பிளேக்ஸ் போடலாம், ஒரியோகேனோ எல்லாம் போடலாம். பட் ரைட் நோ வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட அந்த பாக்கெட் சைஸ்ல இருக்கிற ஒரியோகேனோ சில்லி பிளேக்ஸ் எல்லாம் இல்ல. அதுக்காக பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் டக்குனு யூஸ் பண்றதுக்கு அந்த தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு போட்டு வச்சிருக்கேங்க. சோ உளுத்தம்பருப்பை டக்குன்னு இதுல எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு இதுல வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம இதுல கூட வச்சுக்கலாம், டைனிங் டேபிள்ல கூட வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பையும் எடுத்து நான் போட்டு வச்சிருக்கேங்க. சோ இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்லயும் சின்ன பாக்ஸ்லயும் டக்குன்னு கிச்சன்ல இந்த மாதிரி மினி ஆர்கனைசர் ஒன்னு வாங்கிருந்தேன். அதுல இப்படி எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தாளிக்கும் போது எடுத்து டக்குன்னு இந்த சைடுல ஓபன் பண்ணி டக்குன்னு எடுத்து கையில எடுத்து அப்படியே அள்ளி போட்டுடலாம். சோ இந்த மாதிரி மினி ஆர்கனைசர் வாங்கி கிச்சன்ல நம்ம பக்கத்துல டக்குன்னு வச்சுட்டோம்னா அஞ்சரைப்பட்டியில டக்குன்னு கைவசம் நம்ம ஃபில் பண்ணாம விட்டுட்டோம்னா கூட இந்த மினி பாக்ஸ் எடுத்து போடும்போது நமக்கு டக்குன்னு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பெரிய டப்பா திறந்து அதை எடுத்து போடுறதுக்கு டக்குன்னு அது அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். சோ அஞ்சரைப்பட்டியிலும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவும் பக்கத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், கிச்சன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்காக இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ.